வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அந்நியன் பட நடிகை சதாவின் அதிரடி மாற்றம். நடுக்காட்டில் தனியாக டென்ட் அடித்து கேமராவுடன் அலைவது ஏன்? இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய தற்போதைய பரிதாப நிலை. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு நடிகையாக கேரவன், மேக்கப் என பல உதவியாளருடன் வசதியான வாழ்க்கை வாழ்ந்த சதா இன்று காடுகளில் டென்ட் அடித்து தங்கி உணவு மற்றும் தட்பவெப்பநிலை என ஏகப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வராங்க. சினிமாவில் வாய்ப்புகள் குறைந்தாலும் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் லட்சக்கணக்கான ஃபாலோவரை சதா பெற்றிருக்கிறாங்க. ஏன் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் பாராட்டுகள் தெரிவித்து வராங்க. பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பாலாஜி பிரபு ஜெயம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அந்த படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியால் முன்னணி நடிகையாக உயர்ந்திருக்கிறாங்க நடிகை சதா. மாதவன், விக்ரம், ஸ்ரீகாந்த் என அந்த காலகட்டத்தில் முன்னணி ஸ்டார்களுடன் இணைந்து நடித்து புகழ் பெற்றாங்க. முக்கியமாக சங்கர் டைரக்ஷனில் விக்ரமுடன் நடித்த அந்நியன் படம் அவங்களுக்கு ஈடு இணையற்ற புகழை பெற்று தந்தது. அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அவங்க ஏற்று நடித்த கேரக்டரோட நீங்காத இடம் பிடித்துள்ளது. டாப் ஹீரோக்களுக்கு மாதவன், விக்ரமுடன் நடித்துவிட்டு திடீரென எலி படத்தில் வடிவேலுடன் நடித்து நிறைய விமர்சனத்தை பெற்றாங்க. காலப்போக்கில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்த அவங்க சினிமாவில் மார்க்கெட்டை வீழ்ச்சியை சந்தித்து வாய்ப்புகள் குறைந்து விட்டாலும் அதற்காக சதா தளர்ந்து போகலை. தன்னை ஒரு வனவிலங்கு புகைப்பட கலைஞராக மாற்றிக்கொண்டாங்க. காடுகள் பயணம் செய்து புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற வனவிலங்கை படம் பிடிப்பதில் அவங்க மிகுந்த ஆர்வம் காட்டு வராங்க. இந்தியாவில் அடர்ந்த காடுகள் உள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பில் இந்தியா முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இதற்கான சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வும் அவசியமாகிறது. ஒய்ல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃப் என்பது சாதாரண விஷயமல்ல, அதுவும் மிகவும் ஆபத்தானது. நடிப்பதை விட ரொம்பவே ரிஸ்கானது. காடுகளில் செல்லும்போது ஒரு கவனம் குறைவாக இருந்தாலும் சிங்கம் அல்லது புலி போன்ற வனவிலங்குகள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம். பாம்பு கொத்தலாம். விஷப்பூச்சிகள் ஆபத்தாக மாறி நேரிடலாம். காடுகளுக்கு வெளிச்சம் குறையாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் தான் புலி, சிங்கம், சிறுத்தை, கருஞ்சிறுத்தை நடமாட்டத்தை ஃபோட்டோ எடுப்பதில் பெரிய சவால். நேஷ்னல் ஜியோகிராஃபி போன்ற சேனல்களில் பணிபுரிவதைப் போல ஒரு சிறந்த ஃபோட்டோகிராஃபை பெறுவதற்கு சதா ஒரு தவம் போல காத்திருக்கிறாங்க. லைட்டிங், டைமிங் எல்லாமே சிறப்பாக அமைய வேண்டும் என்று இதற்காக பல மாதங்களாக ஒரு வருடம் கூட காடுகளில் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. ஒரு சிறந்த போட்டோவை பிடிக்க மாத கணக்கில், சில நேரங்களில் ஓராண்டு வரை கூட காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இது ஒரு தவம் போன்றதுதான். தான் எடுக்கும் போட்டோக்கள் மூலம் காடுகளில் வனவிலங்கு அழிக்கப்படும் குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்துடன் சதா செயல்படுத்துவதற்காக ஆப்பிரிக்கா போன்ற வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்கிறாங்க. ஒரு நடிகையாக கேரவன், மேக்கப் பல உதவியாளருடன் வசதியான வாழ்க்கை வாழ்ந்த சதா இன்று காடுகளில் டென்ட் அடித்து தங்கி உணவு மற்றும் தட்பவெப்பநிலை என ஏகப்பட்ட சவால்கள் மத்தியில் வாழ்ந்து வராங்க. சினிமா வாய்ப்புகள் குறைந்தாலும் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்களை சதா பெற்றிருக்கிறாங்க. அவங்க பதிவிடும் வனவிலங்கு புகைப்படங்களுக்கு ரசிகரிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. ஒரு துறையில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அதிலேயே தேங்கி நின்று விடாமல் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும் என்பதற்கு சதா ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அவங்க தனக்கு சம்பந்தமில்லாமல் ஒரு துறையை தைரியமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சதாவுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் உள்ளது. அகிம்சா படத்தின் ஷூட்டிங்கிற்காக பன்னா டைகர் ரிசர்வ் பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க. அங்கே மேற்கொண்ட சிப்சவாரி பயணத்தில் ஒரு கருஞ்சத்தை குட்டி செல்வதை பார்த்து ஆச்சரியப்படுத்திருக்கிறாங்க. விலங்குகளிடம் இருக்கும் அந்த தாய் பாசம் பற்றி அந்த த்ரில்லர் அனுபவம் தான் அவரை முழுமையாக இந்த துறைக்கு இழுத்தது என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்களை பதிவிடுங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.